அதிகாரம் நடுவு நிலைமை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். நடுவு நிலை தவறுவதால் நன்மையே கிடைத்தாலும் அதை அப்போதே கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டங்கள் தான், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தி தான். தேர்தல் திருவிழாவின் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய உங்கள் தந்தி தொலைக்காட்சி ஒவ்வொரு நிகழ்வுகளையும், ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு கட்சிகளுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் பல சமயங்களில் முன்கூட்டியே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் இன்று நடந்திருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த பக்கம் போகும் என்று கடுமையான எதிர்பார்ப்பை, பல சமயங்களில் சில சமயங்களில் எதிர்ப்பையும் கூட சம்பாதித்துக் கொண்டிருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த பக்கம் போம் என்பதற்கான விடை இன்று கிடைத்திருக்கிறது. நாங்கள் அதிமுக பக்கமோ, திமுக பக்கமோ, மக்கள் நல கூட்டணி பக்கமோ, பாஜக பக்கமோ அல்ல, எங்கள் தலைமையில் தனி அணி அமைப்போம். 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட தயார். அதற்கு மாறாக விஜயகாந்த் முதல்வராக ஆவதற்கான, விஜயகாந்துடைய தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகள் ஏதேனும் இருக்குமானால் அவர்கள் தேமுதிகவிடம் வந்து பேசலாம் என்ற தெளிவான, திடமான, உறுதியான அறிவிப்பு இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மகளிர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். அது பற்றிய ஒரு தெளிவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தி சொல்லியிருக்கிறார். தனித்து போட்டி என்பதுதான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகள் யாரேனும் இருக்குமானால், ஏதேனும் இருக்குமானால் அவர்கள் எங்களோட பேச்சு நடத்தலாம், கூட்டணி பற்றிய பேச்சு நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். பாஜக கூட்டணியோடு போகுமா, திமுக கூட்டணி போகுமா? திமுக தலைவர் மிக சில நாட்களுக்கு முன்னாக பழம் கனிந்திருக்கிறது, மிகச்சில நேரத்தில் பாலில் விழும் என்று சொல்லியிருந்தார். அது பாலில் விழுமா, காலில் விழுமா என்று தெரியாது என்று பாஜக தலைவர் சொல்லியிருந்தார். அது பாலில் விழுந்து விடலாம், நஞ்சு பாலில் விழுந்து விடக்கூடாது என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சொல்லியிருந்தார். இப்படி அத்தனை பேருக்கும் பாலில் விழாம பழம் தனியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, பழம் மரத்திலேயே இருந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய கட்சி, அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய கூட்டணி யாரேனும் இருந்தால் அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கும் என்று விஜயகாந்த் சொல்லியிருக்கார். விஜயகாந்துடைய இந்த முடிவு நாம் எதிர்பார்த்ததான். எத்தனை கட்சி எதிர்பார்த்தாலும் தெரியாது. நாம் ஏற்கனவே பல சமயங்களில் நம்முடைய ஆயுத எழுத்து விவாதத்திலும் சரி, கேள்வி கணபல் நிகழ்ச்சியும் சரி பலமுறை குறிப்பிட்டிருந்தோம். விஜயகாந்துடைய முதல் தேர்வாக தன் தலைமையிலான ஒரு அணி இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் திமுக பக்கம் போலாம். மக்கள் நல கூட்டத்தை இன்றைய செயல்பாடு, இன்றைய நிலைப்பாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவு. மக்கள் நல கூட்டங்களுடைய கட்சிகளை தன் பக்கம் உள்ளதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நாம் கேள்வியாகவும் கருத்தாம் பலமுறை முன்வைத்திருந்தோம். அதுதான் இன்று நடந்தேறி இருக்கிறது. இன்று எந்த கட்சியோட கூட்டணி சேரலாம், சேரக்கூடாது என்பதெல்லாம் தாண்டி ஒரு நெகட்டிவ் லிஸ்டை தேமுதிக வெளியிட்டிருக்கு சொல்லலாம். அதிமுகவோடு கூட்டணி இல்லை, திமுகவோடு கூட்டணி இல்லை, பாமகவோடும் கூட்டணி இல்லை. இந்த மூன்று கட்சிகள் தவிர, இதே போல நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் தெரியும், மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் கொடுத்திருந்தது. காங்கிரஸோடு, பாஜகவோடு, அதிமுகவோடு, திமுகவோடு, பாமகவோடு 5 கட்சிகளை சொல்லியிருந்தது. இந்த 5 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் நாம் கூட்டணி அமைக்க தயார் என்று. அவ்வளவு தூரம் 5 பெரிதாக்காமல் விஜயகாந்த் 3 கட்சிகள் மட்டும் சொல்லியிருக்கார், அதிமுக, திமுக மற்றும் பாமக. கடந்த 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இதே பாமகவோடு இணைந்துதான் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருந்தார்கள். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சிகளும் தொடர்கின்றன என்று பாஜக பலமுறை சொல்லி வந்திருந்தால் கூட பாமக இருக்கிற இடத்துல தேமுதிக இருக்காது என்பதும், தேமுதிக இருக்கிற இடத்துல பாமக இருக்காது என்பதும் இப்போது உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தேமுதிக நெகட்டிவ் லிஸ்ட்ல அதிமுக, திமுக மற்றும் பாமக இருந்திருக்கிறது. இந்த கூட்டணி, இந்த விஜயகாந்த் இந்த அறிவிப்பு பல கட்சிகளுக்கு ஒரு விதமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கலாம், பல கட்சிகளுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கலாம். என்ன மாதிரியா ரியாக்ட் செய்வது என்று, உடனடியாக எப்படி இதற்கு பதில் சொல்வது என்று பாஜக ஒரு சிறிய தயக்கம் இருக்கலாம். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முடிவா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பு இருக்கிறா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மறுபக்கம் திமுக கூட்டணி இல்லை என்பது தெளிவா இருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கும் அப்படியே சேர்வதா இல்லது எப்படி இது மாற்றிருப்பது அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. இப்போது திமுக, பாஜக அணி, பாமக என்ற 3 வாய்ப்பு, மன்னிக்கணும், மக்கள் நல கூட்டணி என்ற 3 வாய்ப்புகள் இருந்த நிலையில் திமுகவுடைய அணி வாய்ப்பில்லை என்பது உறுதியாக இருக்கிறது. மீண்டும் கூட சில கதவுகள் திறந்திருக்க சொல்லலாம். பாஜக அணி வேறு பார்வையிலோ, மக்கள் நல கூட்டணி வேறு பார்வையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்நிலையில பாமகவோடு கூட்டணி கிடையாது என்பதை திடமாக அறிவித்திருக்கிறது தேமுதிக. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாமகவுடைய இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் அந்த கட்சியுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொலைபேசி வரை அணிந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், உங்களுடைய முதல் கட்ட பார்வை, தேமுதிக தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்கிறது, அது பாமகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா? அதாவது முதலில் அவருடைய முடிவில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதே போன்ற ஒரு முடிவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு
கள்ளக்குறிச்சியிலே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே முடிவெடுத்தார். உங்களோடு மக்களோடு தான் கூட்டணி, வேறு யாருடன் கூட்டணி இல்லை என்று ஒரு முடிவு தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு காங்கிரசுடன் பேசினார், திமுகவுடன் பேசினார், பாஜகவுடன் பேசினார். பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேர்ந்தார். ஆக இன்று அவருடைய அறிவிப்பு என்னை பொறுத்தவரை அது முடிவல்ல. ஆக நாம் எல்லோரும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அவருடைய கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தால் அவர் முடிவை அவ்வப்போது மாற்றிக்கொள்வார். டாக்டர் அன்புமணி, இதே போல முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே இருந்திருக்கக்கூடியதுதானே? நீங்கள் மிகச் சரியாக குறிப்பிட்டது போல அதிமுகவோட கூட்டணி கிடையாது, கூட்டணி சேர்வதற்கு முன்னால் இது போலதான் அறிவித்திருந்தார். 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது இதே போலதான் அறிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார். உங்களுக்கும் தெரியும், அதே போல 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகள் என்ற பட்டியலில் காங்கிரசும் பாஜகவும் சேரும், திராவிட கட்சிகள் பட்டியல் உங்களுக்கு தெரிந்தது என்று பலமுறை சொன்னார். அதன் பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதே தேமுதிகவோடு பாஜகவோடு பாமகவும் கூட்டணி சேர்ந்தது. இப்போ இந்த இஷ்யூ எங்களை பத்தி கிடையாது. இந்த இஷ்யூ விஜயகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கோம். கடந்த காலங்களிலே விஜயகாந்த் அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. நான் சொல்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்லிட்டு வரேன். விஷயம் என்னன்னா, அதிமுக திமுகவுக்கு இணையாக டாக்டர் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அதிமுக திமுகவுக்கு இணையாக பாமகவையும் நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கிறார் விஜயகாந்த். என்ன காரணமாக இருக்க முடியும்? எங்களுடைய வளர்ச்சி அது. அதாவது இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று பாமக. எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய தன்னம்பிக்கை, இந்த முடிவு நாங்கள் ஓராண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த 2 கட்சிகளை தவிர வேறு யாருடைய வரலாம் நாங்கள் இல்லை. வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்கு கூட்டணி அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கு, எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, மக்கள் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, எங்கள் மீது மக்களுக்கு இருக்கு. அதனால அந்த தைரியத்துல, அந்த நம்பிக்கையில, அந்த பலத்துல நாங்க களத்துல 1 வருஷமா நாங்க இருக்கிறோம். மிகப்பெரிய ஆதரவு வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் எங்களை அவரும் இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு சமமாக எங்களை இப்ப பாக்குறாரு, விஜயகாந்த் பாக்குறாரு. டாக்டர், 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேமுதிகவுக்கு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி இந்த முடிவுக்கு காரணமாக இருக்க முடியுமா? நிச்சயமா கிடையாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் முழுமையாக நாங்கள் பணியாற்றுவோம், வேலை செய்வோம். ஆனால் கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் 8 நாடாளுமன்றத்தில் தொகுதியிலே போட்டியிட்டோம். அதுல சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாத்தீங்கன்னா அதுல 4 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் முதலிடத்திலே பிடித்தோம். 11 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் 2ஆம் இடத்திலே நாங்கள் பிடித்தோம். மற்ற தொகுதியில நாங்கள் 3ஆம் இடத்தில் வந்தோம். ஆனால் அதே தேர்தலிலே தேமுதிக ஒரு இடத்தில் கூட முதல் வரவில்லை, ஒரு இடத்தில் கூட 2வது வரவில்லை. அத்துணை தொகுதியிலும் 3வது அல்லது 4வது தான் வந்தார்கள். ஆக இதிலிருந்து அவருடைய பலம் எல்லாம் இழந்து விட்டார், பலத்தை இழந்து விட்டார், அந்த வாக்கு வங்கிகளை இழந்து விட்டார், அவருடைய தன்னம்பிக்கையும் இழந்து விட்டார். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் விஜயகாந்த் தான். ஏன் இந்த முடிவை 2 மாதத்துக்கு முன்பு எடுக்கவில்லை? எதற்கு இவர் திமுகவுடன் பேசினார், பாஜகவுடன் பேசினார், வைகோ அவரிடம் பேசினார், பிறகு பல தரப்பு கட்சிகளிடம் பேசினார். ஆக இந்த முடிவு அப்பொழுது எடுத்திருக்கலாமே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன் டாக்டர் அன்புமணி. இப்போது ஒருவேளை தேமுதிக யாரோடும் அணி சேராமல் தனித்தே போட்டியிடுமானால், நீங்களும் தமிழகத்தில் தனித்தே போட்டியிடுவானால், இந்த 2 கட்சியில தேமுதிக பாமகவில் எது பெரிய கட்சி என்ற மிகப்பெரிய கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதுல சந்தேகமே கிடையாது. எங்களுடைய பலம், எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய விஞ்ஞான ரீதியிலே அரசியல், தேர்தல் அறிக்கை, எங்களுடைய கொள்கை, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு, எங்களுடைய தெளிவான அணுகுமுறை, தெளிவான கருத்துகள், தெளிவான சிந்தனைகள், தெளிவான கொள்கைகள். அதாவது எங்களுக்கும் தேமுதிகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு கட்சி என்ன, கொள்கை என்ன செய்ய போறாங்க, என்ன செய்ய வேண்டாம், எதுவுமே தெரியாது. குழப்பத்தில் இருக்கிறாங்க. 2 மாதமாக மக்களையும் குழப்பினாங்க, அவங்களையும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்பயும் ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கிறது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் குழம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு முடிவு இல்லைன்னு நான் பாக்குறேன்.
நன்றி டாக்டர், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேமுதிக 2000 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல 2ஆம் இடம் பெற்றிருந்தது அப்படிங்கிற மறுத்த முடியாது. நீங்கள் குறிப்பிடும் போது எங்கேயுமே பெறலன்னு சொல்லியிருந்தீங்க. 6 இடங்களில் பெற்றிருந்ததா என்னுடைய கவனத்துக்கு வருது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்ததுக்கு நன்றி. தேமுதிகவா பாமகவா எது பெரிய கட்சி என்பது குறைந்தபட்சம் அதிமுக திமுக என்பதை தாண்டி ஆட்சி யார் பிடிக்க போகுது என்பதை தாண்டி தேமுதிகவுக்கும் பாமக இடையில் இருக்கின்ற ஒரு பனிப்போர் நிலவி கொண்டிருந்த ஒரு பனிப்போர் பகிரங்கமாக வெளிவந்திருக்கு. நெகட்டிவ் லிஸ்ட்ல பாமகவை தேமுதிக போட்டிருக்கிறது. தேமுதிகவோட பெரிய கட்சி நாங்கள் தான் என்பதை நிரூபம் என்று பாமக சொல்லியிருக்கிறது. என்ன ஆக போகிறோம் தேர்தல் முடிவிடும் போது தெரிந்துவிடும். நம்ம இதை பற்றி தொடர்ந்து அடுத்த கட்டமாக விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அறிவிப்பு, இந்த தேமுதிக முடிவு பற்றி பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் மக்கள் யார் பக்கத்தில் நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறது. அதுபோல மூத்த பத்திரிகையாளர் திரு கோமல் அன்பரசன் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறது. அதுபோல ஏற்கனவே ஆயுத நிகழ்ச்சி நம்மோடு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊடக தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல காங்கிரஸ் ஊடக தொடர்பாளர் அகில இந்திய ஊடக தொடர்பாளர் திரு நாராயணன் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல பாஜகவுடைய ஊடக தொடர்பாளர் திரு நாராயணன் இருந்திருக்கிறார். அதேபோல மதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய குழப்பம், இந்த விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. ஒரு தெளிவை இந்த பேச்சு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தாண்டி ஒரு குழப்பத்தையும் கூட ஏற்படுத்தி சொல்லலாம். பாஜகவுடைய மாநில தலைவர் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் பாஜக தேமுதிக என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போகிறதா அல்லது கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கான விடையை விஜயகாந்தும் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தும் தெளிவாக சொல்லியிருப்பதாக பார்க்கிறோம். இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு தயார் என்று பிரேமலதா குறிப்பிட்டிருக்கார். பிரேமலதா இந்த கூட்டத்தில் தேமுதிக மகளிர் மாநாட்டில் பேசியது என்ன, இப்போது ஒரு முறை பார்த்து விடலாம். இரண்டு கட்சிகளையுமே நம்ம திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல அதிமுக என்றாலே அனைத்திலும் தில்லு முள்ளு கட்சி என்பதை இந்த 5 ஆண்டு மிக தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு முழு பக்க விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. 3 கட்சி தான் கொடுக்குது. யார் யாரு? ஒன்னு அதிமுக, இல்லனா திமுக, இல்லை என்றால் பாமக. இந்த 3 கட்சிகளுக்கும் இந்த முழு பக்கம் விளம்பரம் கொடுக்க எத்தனை கோடி தேவைப்படும் என்பது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு முழு பக்க விளம்பரம் அது கலர் கொடுக்குன்னா பல ஆயிரம் கோடி தேவை. இன்னைக்கு இந்த 3 கட்சியுமே ஊழல்ல சிக்கி கோர்ட் வாசல்ல நிக்கக்கூடிய கட்சிகள் தான். உண்மையிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த எந்த கட்சியாவது முழு பக்க விளம்பரத்தை கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இது பூரா முழு பக்க விளம்பரம் வந்துட்டா நம்ம கட்சி பெரிய கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் மனநிலை என்ன தெரியுமா? முழு பக்க விளம்பரத்தை பார்த்தவன மக்களுடைய ஊழல் காசு இத்தனை கோடி இவங்க கொள்ளடிச்சிருக்காங்க, அதான் இன்னைக்கு விளம்பரமா வெளியே வருதுன்னு மக்கள் பேசுற அவல நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு அதிமுக சொத்து குவிப்பு வழக்குல சிக்கி இருக்கு, திமுக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல சிக்கி இருக்கு, பாமக இடஒதுக்கீடு பிரச்சனை ஊழல்ல இன்னைக்கு சிக்கி இருக்கு. இந்த ஊழல் கட்சிகள் தான் முழு பக்க விளம்பரங்களை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்பதை இந்த 3 கட்சியினருக்கும் தேர்தலில் நிச்சயம் நம்ம மக்கள் புரிய வைப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமுமே கிடையாது. அதிமுக திமுக பாமக பற்றிய திடமான பார்வையை தேமுதிக வெளிப்படுத்தியிருக்கிறது. இப்போது தனித்து போட்டியா கூட்டணியா என்பது பற்றி விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறார், அதை தொடர்ந்து அதற்கு விளக்க உரையாக பிரேமலதா என்ன சொல்கிறார், அதையும் பார்க்கலாம். இவங்க வந்து சொல்றாங்களா, இல்ல அதுங்க இதுங்க எப்படிங்க இப்படி போறாரா அப்படி போறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்ல சீட்டு கூட வாங்குறக்கா? எனக்கு சீட்டு கூட வாங்கல, இது வாங்கல. இன்னைக்கு கூட்டணியை பத்தி பின்னாடி சொல்லணுமா இல்ல முதலே சொல்லணுமா? பின்னாடியே சொல்றேன். பின்னாடி சொன்னா அவங்களாம் போயிடும், பின்னாடி சொன்னா இருப்பாங்க, முன்னாடி சொன்னா அவங்களாம் போயிடுவாங்கனாலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கணும். இல்ல விஜயகாந்த் கூட்டணியை பத்தி சொல்லுவாரா? நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமா கூட்டணி பத்தி சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க? இல்லையா? சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போற வழக்கம் போல குழப்பம் தான் வருங்க. விஜயகாந்த் எனக்கு எந்த வித குழப்பமோ எதுவும் இல்லை. விஜயகாந்த் எங்கு போகிறார்? விஜயகாந்த் திமுகவுக்கு போகிறாரா? விஜயகாந்த் பாஜக போகிறார்? இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நான் எங்கேயோ போறேன். என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் மிக அழகாக வழி நடத்தி போகிறேன். எனது கட்சிக்காரர்கள் மிக அழகாக இருக்கிறார்களே, அவங்கள தான் எங்க போகிறேன்னு கேட்கணும். நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் அவங்களே போய் கேட்கணும். எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளவு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன்.
தெளிவா சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கைதிடுறீங்கள, இவங்க சரி எதுக்காக அந்த 7 பேர் பட்ட 7 பேர் நேர்காணல் நான் பார்த்தேனே, அந்த நேர்காணல் பார்த்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய எனக்கு வேலைகள் நிறைய இருக்கு. நாளைக்கு காஞ்சிபுரத்தில் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமா, கிங்கா தான் இருக்கணும். அங்கேயும் கேட்டேன், அதுபோல என் தொண்டர்களையும் கேட்டேன், மகளிரை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்தா அவங்களையும் கேட்டேன், இப்போ உங்களையும் கேட்கிறேன். இவ்வளவு பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாக தான் நிக்க போகிறேன் என்றால் என்ன? இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே அங்க போவாரா, நான் பேரம் பேசல, பேரம் படியல, அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேச, யாருக்கிட்டையும் நான் பேரம் பேசல. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நன்றி தான் சொன்னேன். தேடி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்னை தேடி வந்தவர்களே, எனக்கு சொன்னவர்கள், அழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு தான் சொன்னேன். கேப்டன் அவர்கள் 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காரு. நாளை முதல் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தலைமை கழகத்தில் மும்முரமா நடக்கும் என்று இறுதி வடிவம் பெற்று கேப்டன் அறிவிப்பார் என்பது உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கேப்டன் தலைமையில நல்ல ஆட்சி நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும். அந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக வரும் 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 என்று தெரிவித்துக் கொண்டு, அதே சிந்தனையுடன் இருக்கும் அத்தனை நல்ல கட்சிகளும் கேப்டன் கிட்ட வந்து பேசணும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் இந்த மகளிர் அணி பொதுக்கூட்டத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் சொல்றேன், நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு சரித்திரத்தை படைப்போம் 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 என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக தெளிவான விஷயம் நண்பர்களே. யார் விஜயகாந்துடைய தலைமையை ஏற்று தேமுதிகவிடம் வந்து பேசுகிறார்களோ அவர்களுடைய கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பிரேமலதா மிகப்பெரிய தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். இதுதான் அடிப்படையான காரணமா? ஏற்கனவே 3 வாய்ப்புகள் தேமுதிக முன்னால் இருந்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பது மற்றும் மக்கள் நல கூட்டணியோடு இருவது மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்வது. இந்த 3 வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை அவர் முற்று முதலாக நிராகரித்திருக்கிறார். திமுகவோடு கூட்டணி கிடையாது என்பது தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் மக்கள் நல கூட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதே பெயரில் அதே அமைப்பில் சேர்வதற்கான வாய்ப்பில்லை. மாறாக வேறு பெயரில் வேறு சில கட்சிகளோடு சேர்ந்து இருக்கிற சில கட்சிகள் போய் ஒரு புதிய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் இல்லாமல் விஜயகாந்த் தலைமையில் ஒரு புதிய அணியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதுதான் இந்த கூட்டம் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தோட பேச்சோடைய அர்த்தமா? நாம் புரிந்து கொண்டது சரியா? மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறவர்களே. மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் நாங்கள் தனியாகத்தான் போட்டியிடுறோம் என்று சொல்ல, அவருடைய துணைவியாராக கூடிய மகளிர் அணி தலைவி பிரேமலதா அவர்கள் விஜயகாந்துடைய தலைமையை, விஜயகாந்தை முதல்வராக ஏற்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வரலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது முழுமையான ஒரு திடமான பார்வை திமுக அதிமுக மீது கடுமையான விமர்சனம், பாமக மீதும் சேர்ந்த விமர்சனம் வைத்திருக்கக்கூடிய விஜயகாந்த் தேமுதிக அவர்கள் இப்போது புதிய அணிக்கான ஒரு அச்சாரத்தை இட்டிருக்கிறாரா அல்லது ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறதா, புதிய குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்கள் யார் எந்த பக்கம் போவார் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைமையில் தான் ஒரு அணியை கட்டமைக்க போகிறோம் என்பதை மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார். நான் விஜயகாந்தோட இந்த அறிவிப்பு பற்றி நான் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் கேட்க விரும்புகிறேன். இது விஜயகாந்த் எந்த பக்கம் போவார் அப்படிங்கிற கேள்விக்கு $1 மில்லியன் கேள்விக்கு கிடைச்ச விடையா பார்க்கிறதா, இல்லாட்டி இன்னமும் அந்த கேள்விக்குறி அப்படியே நீடிக்கிறது? திமுக கூட போக மாட்டார் நம்ம யூகிக்கலாமே தவிர, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வேற பேர்லயோ மக்கள் நல கூட்டணிங்கிற வேற பேர்லயோ போக மாட்டார்னு சொல்லிட முடியாது. சோ திரும்பவும் அந்த குழப்பம் வந்து அடுத்த 3 பேர் இல்ல 2 பேர், இந்த 2 பேர் எந்த பக்கம் அப்படிங்கிறது அடுத்த குழப்பத்துக்கு வித்துடுகிறதா? இல்ல, அவரை பொறுத்தவரை நீங்க கேப்டன் ஆங்கிள் இது பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எங்க அணிக்கு வாங்க, அவர் கேப்டன், கேப்டன்னா ஒரு டீமோட கேப்டன் தலைவர்னு வச்சுங்க, எங்க அணிக்கு வாங்க, ஒரு விளையாட்டு வீரராக உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் அவர் கூப்பிடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி கூட என்ன தப்பு பண்றாங்கன்னா, எங்க கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அது ராங் அப்ரோச். அவர் தலைவர் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தில் தன்னை நினைச்சிட்டு இருக்காரு விஜயகாந்த். அதே போல திமுக எங்க கூட்டணிக்கு வாருங்கள் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க கூட்டணிக்கு அவரை கூப்பிடுறாங்க. இந்த அப்ரோச்சே ஃபண்டமெண்டலி ராங்கா இருக்கு. இல்ல, ஒரு இயல்பான விஷயம் பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியோ மக்கள் நல கூட்டணியோ விஜயகாந்தை முதல்வராகவோ விஜயகாந்துடைய தலைமை ஏற்போல எந்த குழப்பமும் இல்ல, அவங்க மாட்டேன்னு எங்கேயுமே சொல்லல.
திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு மட்டும்தான் அந்த கட்சியுடைய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர் இருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. சோ கருணாநிதி தலைமையில தான் 6வது முறை ஆட்சிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. சோ அவங்க சொல்லலன்னா புரிஞ்சுக்க முடியும். பாஜகவும் மக்கள் நல கூட்டணி கூட அப்படி சொல்லணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க தான் தயாரா இருந்தாங்களே, முதல்வராக தயாரா தான் இருந்தாங்க, மறுக்கலையே. இல்ல அப்படி வெளிப்படையான அறிவிப்பு வரல. நேற்று கூட பிரகாஷ் ஜவடேகர் காலையில அறிவித்ததா சொல்றாங்க, மாலையில மறுப்பு வருது. ஆனா அதுக்கு பிறகு எந்த அறிக்கையும் பாஜக தலைமையில் அவர் திரும்பி கேட்கிறாரு. ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ண வரும். அதாவது முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க தயார்னு பேட்டி கொடுத்ததா ஒரு தவறான செய்தி. நான் அப்படி சொல்லலன்னு சொன்னாரே தவிர முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம்னு சொல்ல. we have to clarify that. ஒரு ஊடகத்தில் வந்த தவறான செய்தி, தமிழ்நாட்டில் வந்த ஒரு ஊடகமும் ஒரு அகிலந்திரவில் இருக்கக்கூடிய ஒரு வலைத்தளத்திலையும் வந்து தவறான தகவல் வருது. சோ தவறான தகவல் சொல்றாரு தான், நான் மாட்டேன்னு சொல்லல. நான் அப்படி சொல்லலங்கிறதும் உங்களுக்கு அது கிடையாதுங்கிறது வேறுபட்ட பொருள் தானே. அல்ல, 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. பிரகாஷ் ஜவடேகர் வந்து நேரில் பேசிட்டாரு. இப்ப மறைமுகமான பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அவர் எதிர்பார்க்கின்ற அறிவிப்பு பாஜக வரல அப்படின்ற ஒரு ஃபேக்டர். ஆனா பாஜகவை பொறுத்தவரை அந்த டோர் க்ளோஸ்ட்னு நினைக்க முடியாது. இப்ப விஜயகாந்துடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம் நம்ம யூகிக்கலாம். அதாவது நான் ஒரு அணி, நான் ஒரு தலைவர், மத்தவங்க வந்து என்னோட வந்து சேரலாம். அதாவது மத்தவங்க வந்து எங்க அணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்கன்ற. I am not a team player, I am a team leader. I am the team leader. I am not a substitute. I am not a team player. மத்தவங்க வந்து என்னோட சேர விருப்பம் தான் வாங்க அப்படின்றாரு. இட்ஸ் ஆப்போசிட். அவங்க நினைக்கிறதுக்கும் இது நினைக்கிறதுக்கும் தழுகையா இருக்கு. இப்போ திமுக ஏன் போலன்னு ஒரு காரணம் சொல்லலாம். மத்தவங்களை வந்து முதல்வர் ஆக்கணும்ன்றது விஜயகாந்த் உடைய எண்ணமோ நோக்கமா இருக்கதா எனக்கு தெரியல. இதே பிரச்சனை வைகோ அவர்களுக்கு இருந்தது. மத்தவங்களுக்காக உடைக்கணும், அவங்க முதல்வர் நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நாம ஏன் உடைக்கணும்? சில எம்எல்ஏக்கள் வேணா இல்லாம போலாம். அந்த எம்எல்ஏக்கு கூட தேமுதிக பொறுத்தவரை பார்த்தால் எம்எல்ஏ இருந்தது அவர் சங்கடம் தான். இவங்களை கட்டி மேய்க்கணும். பாதி பேர் ஓடி போயிட்டாங்க. அவங்கள வந்து விலைக்கு போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வேறு கட்சிக்கு போறாங்க, அங்க தாவறாங்க, இப்படி போறாங்க. அவனால அந்த எம்எல்ஏக்கள்னால அவருக்கு லாபம் இல்லை. இன்னும் சொல்ல போனா சில எம்எல்ஏக்கள் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக சில எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அவர் கட்சியில் எம்எல்ஏக்களை வைத்து யாரோ முதல்வர் ஆகுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும்? இதுதான் விஜயகாந்த் உடைய எண்ணமாக தெரிகிறது. அதுக்கு பதிலாக எம்எல்ஏக்கள் இருந்தா தானே சார் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அதை பத்தி யாரும் கவலைப்படல. இப்போ வந்து நீங்க விஜயகாந்தோட ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து தனி கட்சியாக தனியாக சென்றால் ஒரு ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குலனா கூட பிற்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தான் அவர் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில கூட ஒரு ரிமோட் அலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தொகுதி உடன்பாடு என்ற வகையில் வரலாம். மக்கள் நல கூட்டணி கட்சியோட அல்லது பாஜகவுடன் கூட தொகுதி உடன்பாடுகள். அதாவது நமக்கு எதிரி வந்து அதிமுகவும் திமுக தான். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ரிமோட் அலையன்ஸ் வாய்ப்பு இருக்கு. கூட்டணியா இல்லாம வெளியிலிருந்து ஆதரவுங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஓன் தொகுதியில நான் போட்டியிடல, ஏன் தொகுதியில நீ போட்டியிடலாம். 140 சீட்ல போட்டியிடலாம். சேர்த்தா விட 5 லக்கி நம்பர் ஆச்சு. மத்த 194ல சில கட்சியில அவர் பாஜக ஆதரிக்கலாம், சில இடங்களில் அவர் மக்கள் நல கூட்டணி ஆதரிக்கலாம். எந்த ஆதரவு எங்கிருந்து வந்தாலும் அவருக்கு பொறுத்தவரை பாஜகவும் வெளியில ஆதரவு கொடுக்கலாம், மக்கள் நல கூட்டணி ஆதரிக்கலாம், ஆதரவு வரலாம். நாளை என்ன நடக்கும் நம்ம சொல்ல இயலாது. வாய்ப்பு இருக்கு. நான் திரு கோமல் அன்பரசன் கேட்க விரும்புற விஷயம் இது, திமுகவை வேண்டாம் சொல்றதுக்கான காரணம் என்ன? இப்ப வந்து திமுக அதிமுக இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் மென்மையா தான் பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு திமுக தலைவர் வந்து மூத்த தலைவர், என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சவர், நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப கூட சமீபத்தில் அவர் போய் டெல்லி போய் பாக்குறதுக்கு அவங்களை போய் பார்க்கும்போது பழைய புகைப்படங்கள்லாம் எடுத்து காட்டி ரொம்ப ஒரு அன்புக்கான ஒரு பரிமாற்றமா இருந்தது. திமுக தொடர்ந்து அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு தெரிவிச்சிருந்தது. திமுக வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கான காரணம் என்ன? நம்பர் 1 ஆறதுக்கு முன்னாடி நம்பர் 2 ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல 2வது மிகப்பெரிய கட்சி என்பது திமுக. சோ திமுக நம்ம ஆதரிச்சோம், நம்ம நம்பர் 3, 4 தான் இருக்க முடியும். முதல்ல திமுக வேண்டாங்கிற முடிவு தான் நாம நம்பர் 2 ஆக முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா? இல்ல, அது அப்படி பார்க்க முடியாது. ஏன் திமுக வேண்டான்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்க தேமுதிகவோட தயவு திமுகவுக்கு தேவை இருக்கு. அதனாலதான் அவங்க வழியே வந்து பேசினாங்க, எப்படியாவது கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சாங்க. அதற்காக இவங்க அவங்கள்ட்ட வச்சதா சொல்லப்பட்ட அந்த டிமாண்ட்ஸ் அது வந்து இவங்க சக்திக்கு மீறி, இவங்க என்ன உயரத்தில் இருக்காங்களோ அந்த உயரத்துக்கு மீறினதா இருக்கிறதா திமுக தரப்புல இருந்து வர தகவல்கள் சொல்லுது. அப்போ அது வந்து மேட்ச் பண்ண முடியல அவங்களால. அதுதான் இப்ப என்னன்னா, இன்னைக்கு இந்த தேர்தல் மட்டும் இல்லாம எம்பி, ராஜ்யசபா எம்பி, அதுக்கு தொடர்ச்சியா அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை % இடம் வேணும், கூட்டுறவு சங்க தேர்தலில் இடம் வேணும், சென்னை மாநகராட்சி மேயர் வேணும், இப்படியான நிறைய கோரிக்கைகளை திமுகவிடம். ஏன்னா அவங்க இது எல்லாமே அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள், இரண்டு தரப்புமே உறுதி செய்யாத தகவல்களா இருந்தா கூட
இவங்க தேமுதிக வந்தா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதுல அதாவது திமுக இந்த தடவை ஒரு தடவையும் மாறி மாறி திமுக அதிமுக மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி முடிய போற ஒரு ஆண்டுக்கு முன்னாடியில இருந்து திமுக தொண்டர்களும் சரி, திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்து அடுத்த நம்ம ஆட்சி தான் அப்படின்னு ஒரு உற்சாகம் அவங்கள்ட்ட வந்துடும். இந்த முறை அப்படி இல்லை. அவங்க கட்சி டாப் டு பாட்டம் திமுக வந்து ஒரு தொய்வு இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இது வேணும். அதான் இப்ப நான் சொல்ல வரேன். என்னன்னா அப்படி ஒரு சோர்ந்து போய் 2ஆம் கட்ட தலைமையிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக தொண்டன் வரை சோர்ந்து போயிருந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நமக்கு நாமே பயணம் ஒரு பெரிய அவங்களுக்கான அந்த கட்சி திமுகக்குள்ள ஒரு பூஸ்ட் வந்து ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. திமுக பலவீனமா இருக்குன்னே கொள்வோமே, தேமுதிக திமுக ஆயிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இதுக்கு முன்னாடி வாங்கின நிலைமையில சொல்ல வரேன் ஆயிட முடியாது. ஒரு 2வது பெரிய கட்சியாக இன்னமும் கூட நீங்க எவ்வளவு வீழ்ச்சி சொன்னாலும் பழைய நிலைமை என்னதான் சொல்லுங்க, திமுக தான் 2வது பெரிய கட்சிங்கிறத செகண்ட் தாட்டே வைக்க முடியாது. அதுல மாறுபட்ட கருத்து. திமுக இறங்கி வரணுமா தேமுதிக ஏறி போகணுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல அதுதான் இப்ப அவர் அறிவிச்சிட்டாரு, திமுக இல்லன்னு அறிவிச்சிட்டாரு. இழப்பு யாருக்கு? இழப்பு திமுகவுக்கு தான். தேமுதிகவுக்கு இழப்பு இருக்கலாம், அதை பத்தி அவர் எதுவும் இல்லையோ, ஒண்ணும் இல்ல. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்தாதான் இவங்க அடுத்தது கட்சி நடத்த முடியும், இங்க அரசியல் நடத்த முடியுங்கிற நிலையில இருக்காங்க. திமுக வந்து அடிப்படை கட்டமைப்புல இன்னைக்கு 2 கட்சி தாங்க, ஒன்னு திமுக அதிமுக தான். அடிப்படை கட்டமைப்பு ரீதியா பார்க்க போனா 2 கட்சி தான் பலம் வாய்ந்த கட்சி, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா 3வது பெரிய கட்சி தேமுதிக தான் நீங்க மறுக்க முடியுமா? இல்ல அதான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதியிலும் கேண்டிடேட் நிப்பாட்ட முடியும் ஒரு தனி கட்சி அப்படின்னா அதெல்லாம் நாகப்பட்டினத்திலயும் திருவள்ளூர்லயும் நாகர்கோயிலையும் ஒரு கட்சி கேண்டிடேட் நிப்பாட்ட முடியும், தேமுதிகவால தான் நிப்பாட்ட முடியும் மறுக்க முடியுமா? அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. நான் இப்போ என்னன்னா அவங்க வந்து நீங்க ஏற்கிறபடியே 3வது பெரிய கட்சிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. 2வது பெரிய கட்சி இடங்க தான் அடுத்த ஸ்டெப், அதுக்கு பிறகுதான் முதல் கட்சி. திமுகவோட இடத்தை நாம பிடிக்கணும், தப்பு எப்படி பார்க்க முடியும்? இல்ல தப்புன்னு பார்க்க முடியாது. அது திமுகவோட சேர்ந்து பிடிக்கணும்னு சொல்றப்ப தப்பு தானே, அது எப்படி பண்ண முடியும்? திமுக சேரலையே அவங்க. இல்ல இப்ப நினைக்கிறாங்க, ஆனா இதுல திமுகவுக்கு தான் இழப்பு. அதை நான் சொல்லி முடிச்சேன். நான் சொல்றேன் என்னன்னா, அந்த ஸ்டாலினோட பயணம், திரு ஸ்டாலின் அவருடைய பயணம் ஏற்படுத்திய எழுச்சிய இவங்க இந்த 2 மாசமா தேமுதிக பின்னாடி போயிட்டு அவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும்னு செய்த முயற்சிகள்னால அந்த தொண்டர்கள் மட்டும் இல்ல தலைவர்கள் வரைக்குமே தேமுதிக வந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு திமுகவில் இருக்கிற ஒருத்தரும் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. உங்களுடைய கேள்வி திரு அமெரிக்க நாராயணன் கொண்டு போகலாம் விரும்புறேன். உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தேமுதிக எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும், நான் நேரடியாக பேச தயாராக இருக்கேன் பலமுறை சொல்லியிருந்தாரு. உங்களுடைய கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் புரியும்படியாக பழம் கனிந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொன்னார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு தூரம் தாங்கனால தான் திமுக தொண்டர்களே தேமுதிக இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க ஏற்பீங்களா? அது தவறானதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று தெளிவாக சொன்னேன். இன்றைக்கு வர பல தேர்தல் கருத்து கணிப்புகள்ல திமுக அதிமுக ஏறக்குறைய ஒரு இது இருக்குது. ஆளும் கட்சி அதுவும் முக்கியமாக இந்த சென்னை வெள்ளத்தை வந்த பிறகு இந்த அரசு இயங்காத அரசாக படித்தவர்கள் மத்தியிலும் ஒரு ஸ்டிக்கர் அரசு பட்டம் வந்த பிறகு நிச்சயமாக அட்வான்டேஜ் வந்து எதிரணிக்கு இருக்கிறது, மறுக்க வேண்டாம். இல்ல அந்த எதிரணிங்கிறது எது அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. அதுல வந்து நான் பல தேர்தல்கள்ல 88 நேரா சந்திச்சிருக்கேன். கடைசியில அதாவது மக்கள் வந்து ஊத்திரையும் கருத்தாய்வு பண்றாங்க, பல விஷயங்களை பாக்குறாங்க. ஆனா கடைசியில மக்கள் நினைக்கிறாங்க இது வேண்டாம் என்று முடிவு. போன தேர்தலில் கூட மோடி என்பவர் ஒரு 1.5-2 வருடத்திற்கு முன்னே தெரியாதவராக இருந்தார். எங்கள் அணி வேண்டாம் என்று ஒரு முடிவு மக்களுக்கு வந்த பிறகு மோடி அவர் என்று எமர்ஜானார். அதே போல இன்று ஜெயலலிதா 13 வருஷமா குஜராத் முதலமைச்சர் அந்த மோடி யாருக்கும் தெரியாது. நீங்க இந்தியாவுல தெரியும், நீங்க சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன். நீங்க வந்து 2010-11 எத்தனை மாநிலங்கள்ல மோடி அவர்களை பற்றி கேள்வி விட்டார்கள் நீங்க சந்திச்சு பாருங்க. நீங்க அதை கொண்டு வந்தா நான் விவாத பொருளா நான் கொண்டு வரல, இதை ஒரு கம்பேரிசன் நான் கொண்டு வந்தேன். நீங்க விவாதம் ஆக்கினா நான் விவாதம் பண்றதுக்கு ரெடி. இரண்டாவதாக, இன்று இந்த மக்கள் விரோத அரசு போக வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் நிச்சயமாக எது வலுவான அணி என்று பார்ப்பார்கள். அதற்கு அங்கதான் குழப்பம் தெரியல. திமுக வந்து தனியாக இருந்தது,
முஸ்லீம் லீக் கட்சி வந்து அவரோட கூட்டணி சேர்ந்தது, காங்கிரஸ் கட்சி வந்து அவரோட கூட்டணியை உறுதிப்படுத்தியது. இதன் பிறகும் கூட காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு, நாங்கள் அடுத்த தயாரிட்டதில் இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. திரு கோமல் அன்பரசன் குறிப்பிடுவது போல இதை தாண்டி தேமுதிகவும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுடைய தலைமையிலேயே இருக்கும்போது தொண்டர்கள் தேமுதிக வந்தா தான் வெற்றி வாய்ப்புங்கிற நிலைமை ஏற்படுத்தியது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்களோட இல்லை, அதாவது அவர்களுக்கு 3% ஓட்டு இருக்கிறதா இல்ல 1% இருக்கிறா 5% இருக்கிறா டிபேட் பண்ணலாம். அது வந்து இல்ல, 0.5% இருந்தாலும் அவர்களுடைய கூட்டணிக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள், நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். இன்றும் சொல்கிறேன், 1% இல்ல 0.5% இருந்தாலும் அதை நம்ம கூட்டணிக்கு வரவேற்க வேண்டும், வரவேற்போம் என்பது சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் ஒரு துரும்பு கூட இந்த தராசை எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாற்றும். இன்றைக்கு கருத்து கணிப்புகளும் அதைத்தான் சொல்கிறது. அந்த விதத்திலே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து இவரை விஜயகாந்த் எங்கள் பக்கம் வர வேண்டும் என்றும், இன்று மக்கள் விரோத கூட்டணியை மக்கள் விரோத அரசு செல்ல வேண்டும் என்றும், அந்த என்னை விட கட்சியை விட நாடு முக்கியம் என்பதால் இந்த நாட்டிற்கு ஜெயலலிதா அரசு போக வேண்டும் என்பது நல்லது என்பதால் அவர்களை அழைத்தார்கள். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் நியாயமானதா இருக்கு. இன்னமும் அந்த நிலைப்பாடுல இருக்கீங்களா? இவ்வளவு தெளிவா திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள் பாமகவும் சேர்த்து திமுக அதிமுகவை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று தேமுதிக சொன்ன பிறகு அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பெருந்தன்மையோடு அழைக்கப்படும் என்று நான் கூறவில்லை. ஆனால் இன்றைய நிலை வரை அவர் அந்த முடிவை எடுத்தால் அது அவருக்கு நல்லது என்று நான் நினைக்கின்றேன், நாட்டிற்கும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். திரு சரவணன், நீங்க ஏற்கனவே பல முறை நீங்களே கூட நம்முடைய நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தீங்க, திமுக தலைவர் வந்து பெருந்தன்மையோடு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே அரவணைச்சு போகணுங்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனா தேமுதிக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணிருச்சு, நெகட்டிவ் லிஸ்ட்ல அதிமுக திமுக பாமகவை சேர்த்துருச்சு, இந்த 3 கட்சிகள் இல்லாத அணி என்று தெளிவா சொல்லிருச்சு. இன்னமும் நீங்கள் திரு நாராயணன் காங்கிரஸ் கட்சின்னு சொல்வது போல எங்களை எவ்வளவு எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீங்க தவறா நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்தை என் வாயில நுழைத்த வேண்டாம் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி செய்யற ஆள் இல்ல, ஏன் செய்ய முயற்சிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. உதவியா இருக்கணுமா தெரியல. இல்ல 2 வார்த்தையில திரு நாராயணன் தெளிவு பண்ணிட்டு நான் சரவணன் போறேன். தேமுதிக உங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா? தெளிவாக சொல்கிறேன், அது அவர்களுக்கு நல்லது, அதனால் வர வேண்டும் என்கின்றேன். வரணும் தான் சொல்றீங்க இல்லையே? நீங்க அது மாதிரி எப்படி வேணா எடுத்துங்க. நான் இது மக்களுக்கு நல்லது, அது அவருக்கு நல்லது, அவர் வரணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சார் விஜயகாந்த் இதோட ரொம்ப அழகா கிளியரா சொல்லிட்டார் சார் பல விஷயங்களை. நீங்க வந்து தெளிவா இருக்கு. ஓகே, நாம திரு சரவணன் கேட்கிற ஒரு விஷயம், உங்களுடைய பக்கத்துல வந்து நான் சரியா புரிஞ்சுக்கல, இல்லாட்டி எனக்கு உள்நோக்கம் இருக்கலாம், அதிமுக ஆதரவா பேசுறதுக்கு நான் ஏதோ பண்றேன், இல்லாட்டி பி இருந்து போட்டோம். உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய திரு நாராயணன் சொன்ன கருத்துல உங்களுக்கு உடன்பாடு உண்டா? திமுக அதிமுக பாமக சேர்த்து நெகட்டிவ் லிஸ்ட்ல போட்ட திமுக அதிமுக இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று சொன்ன தேமுதிக இன்னமும் உங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும், திமுக தலைவர் பெருந்தன்மை காரணம் நீங்க நினைக்க போறீங்களா? இல்ல அதாவது ஒரு தேர்தலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அப்பப்போ வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறும், அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒரு சூழ்நிலை வந்து டெவலப் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலைக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தலைவர் கலைஞர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கடந்த 50 ஆண்டு காலமாக வந்து அரசு செய்து கொண்டிருக்கிறார். 1967 இருந்து ரெயின்போ அலையன்ஸ் போட்டு பாலிடிக்ஸ் பண்ணவர் தலைவர் கலைஞர். சோ இது வந்து இதை வந்து நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இது ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னு சொல்லி தலைமை வந்து கண்டிப்பாக முடிவு செய்யும். நிச்சயமா ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுடைய தலைமையுடைய முடிவு தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டமா சொல்ல முடியும். ஆனால் திமுகவை பகிரங்கமாக இன்று வரை திட்டக்கூடிய ஒரு கட்சி, இதற்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் வேடல் மாநாட்டில் கூட ரொம்ப பெரிய அளவில் திட்டலன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதை பத்தி பேச்சு இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டனால தெளிவா திமுக விமர்சனம் செய்யும் போது திமுக என்ற பெயருக்கே வேறொரு இலக்கணம் அவர்கள் வகுக்கிறார்கள். பிரேமலதா பேசும்போது திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாமல் வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க. அவ்வளவு பகிரங்கமா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு சரியான அரசியல் தந்திரமா இருக்குமா? இல்ல அவங்க அதுதான் சொல்றேன் இல்லையா, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ எங்களுடைய கருத்து திமுக நாங்க வந்து இதுக்கு முன்னாடியில இருந்தே பல்வேறு மேடைகள்ல நீங்க சொன்ன மாதிரி தலைவர் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுவார்னு சொல்லும். எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னா சென்ற வாரம் நம்ம டிபேட்ல வந்து நீங்க வந்து கேட்டீங்க டெஸ்பரேட்டா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், நாங்க டெஸ்பரேட்டா கிடையாது. எங்களுடைய பணி தேர்தலை நோக்கி ஆட்சியை நோக்கி எங்களுடைய பணி செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நான் வந்து சில உதாரணங்களையும் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அதாவது இந்த போலி வாக்காளர்கள், அதாவது யாரு வந்து போலி வாக்காளர்களை பத்தி கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா, எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த கட்சி போலி வாக்காளர்களை பத்தி கவலைப்படும். போலி வாக்காளர்களை வந்து நீக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி.
ஓகே, உங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்க போகிற பாப்போம். நான் காங்கிரஸ் சின்ன கருத்து ஒரு சின்ன ஒரு அந்த நம்மளுடைய நண்பர் வந்து சொன்னாரு, அதாவது திமுக வந்து தொண்டர்கள் அப்படியே சோர்வடைஞ்சு போயிட்டாங்க, இதை கேட்டு ஒரு எழுச்சி இல்லாம இருந்தாங்க. இத வந்து திமுக வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நமக்கு நாம வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. இவரு போன உடனே தொண்டர்களுக்கு எழுச்சி ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. அது மிக தவறு. தொண்டர்களுக்கு எழுச்சி ஏற்படவில்லை. தளபதி மு.க. ஸ்டாலின் பயணத்தினால் தமிழக மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. எங்களை வந்து யாராவது சந்திப்பார்களா என்று இயங்கிக் கொண்டிருந்த மக்களை சென்று சந்தித்து அவர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, பாஜக சேர்ந்த திரு நாராயணன் நான் கேட்க விரும்புற விஷயம், தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது, தேமுதிக, பாமக, மதிமுக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதுல வந்து மாறி மாறி அவங்க மறுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லன்னு சொல்லல, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல, உங்களது நெகட்டிவ் லிஸ்ட்ல போடல. உங்களுடைய கதவுகள் எப்படி திறந்தே இருக்கின்றனவோ அதே போல மக்கள் நல கூட்டணியோட கதவுகளும் திறந்தே இருக்கின்றன. இன்னமும் நீங்கள் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வர் வேட்பாளர் யார் என்பதோ, யாருக்கு எவ்வளவு சீட் என்பதுதான் பிரச்சனையா? உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் நேற்று வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் இன்னைக்கு நம்மகிட்ட பேசும்போதும் நாங்கள் எந்த சூழ்நிலை 234 தொகுதியில் தனித்து போட்டியிட உள்ள பலத்தை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று திரும்ப சொல்வது அதிமுகவுக்கா, திமுகவுக்கா அல்லது தேமுதிகவுக்கு விடப்பட்ட சவால்? இல்ல, மக்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். நாங்கள் பலம் வாய்ந்து தனியாக நின்றாலும் பலத்துடன் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த தேசிய என்டிஏல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரச்சனை என்று சொன்னால் இது பாமக நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லியிருக்கிறார்கள், தேமுதிக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒண்ணுதான் இப்ப பிரச்சனை. அப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நாம் கூட்டணியாக அமைந்த பிறகு யார் முதல்வர் வேட்பாளர் என்று முடிவு செய்து கொள்ளலாம். இதுதான் வந்து இப்ப இஷ்யூ. ஆனால் இவர்களுடைய நோக்கமே திமுக, அதிமுக இந்த இரு திராவிட கட்சிகளையும் வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. அதனால ஒருவேளை நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என்று சொன்னால் அதற்கும் நாம் தயார் என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவங்க அந்த ஆப்ஷன் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அவங்க வந்து பிரேமல தான் நீங்க பேசுனது இப்ப கூட போட்டு காட்டின நீங்களும் கேட்டீங்க. எங்களுடைய தலைமை உங்களுக்கு ஒரே கண்டிஷன் என்ன? சிங்கிள் கண்டிஷன் தான். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்க வேண்டும், அவ்வளவுதான் கண்டிஷன். அதற்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அதைத்தான் நான் சொன்ன தெளிவாக இன்று இல்ல, கிட்டத்தட்ட 3 மாதங்களாக 4 மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்று முடிவான பிறகு அனைவரும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி யார் முதல்வர் வேட்பாளர் என்கின்ற ஒரு கான்சென்சஸா கொண்டு வரலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். டெல்லியில நீங்க முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சீங்க, குஜராத்லயோ மத்திய பிரதேசல நீங்க முதல்வர் வேட்பாளர் பற்றி யோசிக்கவே இல்ல. 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதல்வர் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சு தான் போனீங்க. 2009 பாராளுமன்ற தேர்தலில் அத்வானியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சு தான் போனீங்க. இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு தயக்கம் வருது அப்படின்னா விஜயகாந்தை ஏற்க தயங்குகிறீர்கள். அதாவது ஹரியானால முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கல, பல மாநிலங்கள்ல நாங்க அறிவிக்காத, அது வந்து சூழ்நிலையை பொறுத்து மாநிலங்களை பொறுத்து தான் அமைகிறது. இதுவரையிலும் பிஜேபியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுடைய ஒருவர் தான் முதல்வராக இருப்பார்னு சொல்லல. என்ன சொல்றோம்னா, ஒரு கூட்டணி என்பது திமுக அல்லது அதிமுக இவர்கள் இருவர்களுக்கும் மாற்றாக நாம் ஒன்று திரள்வோம், இந்த இரு ஊழல் கட்சிகளை அகற்றுவோம், இதுல உட்கார்ந்து பேசி செய்வோம் சொல்றோம். இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார், வந்து நாங்க 4 இடத்துல முன்னால வந்தோம், நாங்க வந்து தேமுதிகவோட வலுவான அணின்னு சொன்னா, வலுவான கட்சின்னு சொன்னாரு. ஆக்சுவலா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி 7 இடங்கள்ல 7 சட்டமன்ற தொகுதியில் முதல்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட 16 இடங்கள்ல 2வது இடத்துல வந்திருக்கிறோம். 16 இடங்கள்ல 3வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அதாவது அனைவருக்குமே ஒரு பலம் இருக்கிறது. கூட்டணி என்று சேர்ந்தால்தான் அந்த பலம் அந்த வலு பெறும். அதுல ஒன்றும் சந்தேகம். பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிற புரிஞ்சுக்க முடியுது. தேமுதிக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியாங்கிற ஒரு சந்தேகம் அப்படி சொல்ல வரல. அதாவது இது இல்ல அவசியம் அன்புமணி ராமதாஸ் சொன்னதற்காக நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். அன்புமணி ராமதாஸ் உங்களோட சண்டைக்கே வரலையே. அதுல மதிமுக கூட 2ஆம் இடம் 11 இடத்துல வந்திருக்குது. இவர் நம்ம பாமக ஈக்குவல் அவங்களும் வந்திருக்காங்க. வேற கட்சி தேமுதிக தான் குறிப்பிட விரும்புறீங்களா? கேட்டீங்கன்னா 6 இடம் மட்டுமே வந்த கட்சி தேமுதிக குறிப்பிட. அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலு, அதுதான் வந்து பலம். அந்த பலத்தை இந்த முறையும் நாம் காண்பிப்போம், அனைவரும் இணைந்து பேசுவோம். இல்லை என்று சொன்னால் தனியாக போட்டியிடுவதற்கு எங்களுக்கு தைரியமும் இருக்கிறது. அதற்கு கிட்டத்தட்ட 3000 பேர் 234 தொகுதிகளுக்கும் விருப்பம் அளித்துள்ளார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறார், எல்லோரும் தனியாக வாருங்கள், காங்கிரஸ் கூட தனியா போடட்டும், யாருக்கு அதிக பலன்றதை பார்த்துருவோம், அவ்வளவுதான விஷயம்.
சோ 234 தொகுதியில் எல்லா கட்சியுமே தனித்து போட்டிட்டா எல்லாருக்கும் யாருக்கு நல்லது நடக்குமோ அவங்களுக்கு நல்லது நடந்துரும். அது ஒன்றும் குழப்பம் இல்ல. அதுதான் நம்முடைய பலனா இருக்க போதா நோக்கமா இருக்க போதா. திரு செல்வராஜ், நான் இறுதியாக கேட்க விரும்புகிற கேள்வி, உங்களுடைய கூட்டணியை அவர் முறிக்கவில்லை, உங்களை பற்றிய இது தவறான வார்த்தை இதுவரை சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய தலைமையை ஏற்று எங்களிடம் வந்து பேசுவதோட நாங்கள் பேசுறாங்கன்னு சொல்லும் போது ஏதேனும் ஒரு ஈகோ கிளாஸ் தான் இருக்குதா? முதல்வர் வேட்பாளர் எங்களை அறிவிங்க, அப்புறம் கூட்டணி பற்றி பேசுவோம் அப்படின்னா, அதே போல திரு ரங்கராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு அணியில போய் நான் இருக்க முடியாது. திமுகவை பற்றி விமர்சிக்கும் போது, திமுக தலைவர் கருணாநிதி பற்றி விமர்சிக்கும் போது அவர் விஜயகாந்த் சொல்வார், யாரோ கட்டிய வீட்டில் குடியேறியவர் கருணாநிதி என்று சொல்வார். சோ நீங்கள் கட்டமைத்த ஒரு கூட்டணியில நான் வந்து வர முடியாது, அதுக்கு மேல நான் ஒரு அணி கட்டமைக்கிறேன், அதுல நீங்கள் வந்து சேருங்கிற நோக்கம் காரணமா இருக்குமா? சோ மக்கள் நல கூட்டணி என்ற பெயரோ, மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இல்லாமல் வேறு எதிர் வாய்ப்புகளோ ஒரு ரீ அலைன் பண்றதுக்காக விரும்புறாரா விஜயகாந்த்? அதுக்கு தயாரா இருக்கிறதா மக்கள் நல கூட்டணி? இதுல திமுக காங்கிரசும் பிஜேபியும் பேசுனதை பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தின் உச்சத்துல இருக்காங்க. இந்த தேர்தல் களத்திலே மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் எந்தவித குழப்பமும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் இந்த அணியில் வந்து சேர வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்தோமே தவிர எந்த சூழ்நிலையும் அதற்காக நாங்கள் காத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை நாங்கள் நிறுத்திவிடவில்லை. 3 கட்ட ஒரு நிமிஷம் சார், மக்கள் நல கூட்டணியோட 4 தலைவர்கள் நேரில் சென்று அழைத்தார்கள். திமுக யாரும் நேரில் போய் அழைக்கல. என்ன தெரியும், நேற்று வரை இன்று வரை இன்று பகல் பொழுது வரை இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரை அவர் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம், வரும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேசவில்லை என்று யார் சொன்னது? அப்படி எல்லாம் மக்கள் நல கூட்டணி தலைவர் நான் சொன்னது சரியான புரிதல் எடுத்துக்கல நீங்க. அதாவது காத்திருக்கவில்லை என்று சொல்வது என்பது ஒருவர் இயக்கத்து கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்கள் பயணத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு நாங்கள் காத்திருக்கவில்லை. அந்த அர்த்தம் தான் நான் சொன்ன அர்த்தம். 3 கட்ட பிரச்சாரங்களை 3 கட்ட பிரச்சாரங்களை முடித்திருக்கிறோம். 4வது கட்ட பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் என்றைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கை பிடித்திருக்கிறது, அவருடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் பிடித்திருக்கிறது என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாரோ அதற்கு பிறகுதான் அவரை நாங்கள் சென்று சந்தித்து ஏன் நீங்கள் எங்களோடு இணையக்கூடாது என்கிற எதிர்பார்ப்பை நாங்கள் வைத்தோம். அந்த எதிர்பார்ப்பு இன்று வரையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் களத்திலே எங்கள் பயணத்தை முடித்துவிடவில்லை. மற்ற இயக்கங்கள் எல்லாம் தேர்தலில் பின்னோக்கி இருக்கிற பொழுது தேர்தலிலே முன்னோக்கி 3 கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்திருக்கிற இயக்க மக்கள் மன்னிக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம ஆயுதத்தை தொடர்ந்து நம்ம எவ்ரிடே நம்ம வந்து பண்ணுவோம். நிறைய விவாதங்கள் பண்ணலாம். இது தொடர்பாக நான் நேரம் குறைவா இருக்கேன். திரு ரங்கராஜன் இறுதியாக கேட்க விரும்புறேன். இந்த இப்ப திமுக கூட அவங்க போட நம்ம முடிவு பண்ணி அவங்க வந்து பாஜக கூட்டணி கூட மக்கள் நல கூட்டணி கூட போறாங்க அப்படின்னா, இப்ப கண்ணு முன்னாடி இருக்கும்போது திமுக ஒரு அணி, பாமக தனி, தேமுதிக ஒரு அணி, பாஜகவோ மக்கள் நல கூட்டணி இன்னொரு அணி, குறைந்தபட்சம் 4 அணிகள் எதிரில் இருக்கிற நிலைமையில யாருக்கு இந்த முடிவுகள், இந்த திசை வந்து யாருக்கு சாதகமா இருக்கும்? இந்த $1 மில்லியன் क्वेश्चन எப்படின்னா, இப்ப திமுக ஏன் சங்கடப்படுது? நினைச்சு கேட்டேன். நீங்க $1 மில்லியன் பல பேருக்கு குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, 2006ல தேமுதிக தனியா போட்டிட்டது. திமுக ஆளும் கட்சி அவங்க தனியா போட்டிட்டதுனால ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன், பொதுவாக ஒரு ஒப்பீனியன் இருந்தது இல்லையா? இப்ப 2011ல அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அது வெளியே வந்தாலே போதுமே, 8% அதிமுகவோட வாக்குகள் கைத்தால் திமுக சந்தோஷமாக இருக்க வேண்டுமே, அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி தானே, அது போதும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனா அவங்க கூட்டணிக்கு வந்தாதான் நம்ம வெற்றி வாய்ப்பு பிரகாசம் ஏன் நினைக்கிறது? உத்தரவாதப்படுத்துற முயற்சி தான் அது. இல்லது அந்த ஏதாவது நிலைமைகள் மாறி இருக்கலாம், அது ஒரு ஃபேக்டர். 2வது, பொதுவாக அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம், 3-4 அணிகளாக நிற்கும் போது அதிமுக ஆளும் அதிமுக சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமைந்தது. எவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 பிரதான கட்சிகள் ஒரு கூட்டணியில் சேர்ந்து அதிமுக ஒரு சவாலாக அமைந்திருந்தால் அது வேற விஷயம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 3-4-5 பிரிவுகளாக எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிற நிலைமை அதிமுக சாதகமான ஒரு நிலைமை உண்டாக்கி இருக்கிறது போலதான் தோன்றுகிறது. ஆனால் இதில் ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒரு ஃபேக்டர் அதிமுக வராத பட்சத்தில் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். திரு கோமரம், இறுதியான உங்களுடைய தமாக என்று ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து இப்ப இந்த பிரச்சனையில ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜயகாந்த் முடிவை பற்றி பேசும்போது தமாகவுடைய தலைவர் திரு ஜி கே வாசனும் சரி, அந்த கட்சியுடைய துணைத் தலைவர் திரு பீட்டர் போதும் சரி, இந்த முடிவை மிக எளிதாக வரவேற்கிறார்கள். அதிமுக திமுக மாற்று என்று சொல்லாமல் அவங்க வந்து ஒரு தனி அணி போறதை வரவேற்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அதிமுக பற்றி எந்த விமர்சனம் வைக்க தயாராக இல்லை. யாரு? தமாக.
அவர்கள் மக்களுக்கு எது நல்லதோ எங்கள் கட்சிக்கு எது நல்லதோ அந்த முடிவு எடுப்பாங்க. சோ தமாகவுடைய முதல் தேர்வு அதிமுகவாகவும் அங்கு கதவுகள் திறக்கப்படவில்லை, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் தேமுதிகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் வந்து சேரும், மக்கள் நல கூட்டணியில் சில கட்சிகள், பாஜக இது போன்ற கட்சி சேரும்போது அது ஒரு வலுவான மாற்று மூன்றாவது அணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, பாஜக எப்படி இவரோட தலைமை ஏத்துக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட வந்து சேருவாங்களாங்கிறது முதல் கேள்வி. பேர் தான் பிரச்சனையா? இல்ல, பேருங்கிறது இல்ல. ஏன்னா அவங்க இத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகள்லயும் ரெண்டு தரப்புலயும் கசப்புணர்வுகள் மிஞ்சி இருக்கு. அத நம்ம கவனமா அலசி ஆராயணும். அப்ப நம்ம அந்த கசப்புணர்வுகளோட தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, விஜயகாந்தோட தலைமையை ஏத்துக்கிட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி பாஜக வருவாங்களாங்கிறத சொல்ல முடியாது. அப்படி செய்யறதா இருந்தா அவங்க இப்பவே செஞ்சிருக்கலாமே. தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கிறதோ இல்லையோ பல கசப்புணர்வு சேர்ந்தே கூட வந்து விடுகிறது. அது கூட மக்கள் நல கூட்டணி மற்றும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் அவர்கள் இணைவதற்கு அதே பெயரில் அதே அணிகளோடு சேர்ந்து இணைவதற்கு ஒரு தவறு, ஒரு சிக்கலாக கூட இருக்கலாம் என்று தேமுதிக அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்க போகிறது? பாஜகவுடன் அணி சேர போகிறதா, மக்கள் நல கூட்டணியோடு அணி சேர போகிறதா, புதிய பேர் வரப்போகிறதா, அல்லது திமுகவோ காங்கிரஸோ சொல்வது போல இதில் அடுத்த கட்ட மாற்றங்கள் வரலாம், பாமகவுடைய இளைஞரணி தலைவர் முதலமைச்சர் அன்புமணி சொல்லக்கூடிய அடுத்த கட்ட மாற்றங்களோடு நிறைய நடக்கலாம் என்று இன்னமும் கூட ஒரு ஹைட் அண்ட் சீக் விஷயங்கள் தான் நடக்க போகிறதா? தேமுதிகவுடைய முடிவு எந்த அளவுக்கு திடமா இருக்க போகிறது, அது யாருக்கு சாதகமா இருக்க போகுது, யாருக்கு பாதகமா இருக்க போகுது, அடுத்தடுத்த விவாதங்கள் அடுத்தடுத்த நகர்கள் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இறுதியாக திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். தைரியம் தான் புருஷ லட்சணம், நான் உங்களை சொல்லவில்லை என்கிறார் வைகோ. ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்களே தைரியமாக சொல்ல வேண்டும்? ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். தவறு இருந்தால் தவறு என்றும் சரி என்றால் சரி என்று சொல்வது எனது தாழ்மையான கருத்து என்று விஜயகாந்த் சொல்லியிருக்கார். விஜயகாந்த் அவர்களுக்கும் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் அனைத்து கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம், எந்த கட்சியுமே நம்முடைய எதிரி இல்ல, அத்தனை கட்சியுமே நம்முடைய நண்பர்கள். இந்த நிகழ்ச்சியின் பெயர் மக்கள் யார் பக்கம், நாங்கள் எப்போதும் மக்கள் பக்கம். இதுதான் எங்களுடைய செய்தி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.